அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்வாரியல் சேனல். சில வாரங்களுக்கு முன்னாடி மலையாளத்துல ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் படமா, இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமா வெளியாகி, இன்னும் கூட ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஊர்லயும் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் தான் களம் காவல். மம்முக்கா அவர்கள் சொந்த பேனர்ல இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. ஜிதின் கே ஜோஸ் அப்படிங்கிறவர் தான் ஏற்கனவே குரு படத்துக்கு கதை எழுதியிருந்தாரு. அவர் தான் இந்த படத்தை முதல் படமா இயக்கி, இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவு ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. கேரளாலையும் நம்ம ஊர்லயும் நல்ல ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். போஸ்டர்லயே பார்த்துருப்பீங்க. விநாயகன் அவர்களும் மம்முக்கா அவர்களும் இணைஞ்சு நடிக்கிறாங்கன்னும் போதே படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமா இருந்தது. நீங்க ஒரு கெஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த படத்துக்கு கதை இப்படிதான் இருக்கும்னு சொல்லி. அது கண்டிப்பா உங்க கண்ணை ஏமாத்தும் அப்படின்ற அளவுக்கு இந்த படத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பிடிபடும். அந்த ஒரு மேஜிக் தான் அந்த படமே. ஸோ சொன்னா ரிவீல் ஆயிடும். ஸோ இந்த படத்துல நுணுக்கமான விஷயங்கள்லாம் இந்த ரிவ்யூல இருக்கு. ஸோ ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த படம் கூடிய விரைவில் ஓடிடிலையும் கண்டிப்பாக வரும். தமிழில் மிக எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அப்போ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தேட்டரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட நம்ம ஊர்லேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. 2-3 வாரத்தை தாண்டி வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக கொண்டாடக்கூடிய படம் தான். இந்த படம் வந்து உள்ள அடல்ட்ஸ் வைலன்ஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. கதையே வந்து 16+ தான் இது. ஸோ அதனால் சின்ன பசங்களுக்கு உகந்த படம் இல்லை. மற்றவங்களாம் சஸ்பென்ஸ் த்ரில்லர், சைக்கோ த்ரில்லர் விரும்புகிறவங்க கண்டிப்பாக பார்க்கலாம். வெர்டிக் மாதிரி சொல்லிட்டேன். வாங்க இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள்லாம் உள்ள ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னன்னா, கேரளால வந்து ஒரு கம்யூனல் வயலன்ஸ் நடக்குது. அந்த இத கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு ஆஃபீசர், ஸ்பெஷல் ஆஃபீசர் வராரு. அவரு வந்து அந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் எதனால அந்த பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கும்போது, அந்த ஊர்ல ஒரு மதத்த சேர்ந்த பொண்ண இன்னொரு மதத்த சேர்ந்தவங்களோட ஓடி போயிடுவாங்கன்ற மாரியா கதைகளும் ஸ்டார்ட் ஆகும். அத இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது வேற ஒரு ஆங்கிள்ல போகுது. அந்த பொண்ணு ஓடி போன காரணம் இது கிடையாது. அவரு வேற வேற ஒரு விஷயம்னு சொல்லி போயிடுது. இந்த கேஸ் அந்த கேஸ் அதோட முடிஞ்சது. கம்யூனல் கேஸு. அதே ஆஃபீஸருக்கு இந்த கேஸ பிடிக்கும்போது வேற ஒரு கேஸ் போகுது. அந்த டிவியேட் ஆகி போகுது. அந்த கேஸ கண்டுபிடிக்கிற பொறுப்பும் அவருக்கே வருது. ஸோ அவரு அத கண்டுபிடிக்க போம்போது, அது வந்து ஒரு சைக்கோ கில்லர் கேஸா வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 பொண்ணு வந்து காணாம போயிருக்காங்கன்னு நம்ம முடியுது அந்த கேஸு. ஸோ அந்த சைக்கோ கில்லர் யாரு? அவர வந்து அந்த டெபுட்டட் போலீஸ் கண்டுபிடிச்சாரா? இந்த கேஸுக்கு உண்டான அந்த கம்யூனல் கேஸ்க்கு உண்டான அந்த ரியாட் கேஸ்க்காக உண்டானவரு கண்டுபிடிச்சாரா? இல்லையா? அந்த சைக்கோ கில்லருக்கும் இந்த ஆஃபீஸருக்குள்ள நடக்கிற அந்த ஆடுபுலி ஆட்டம், அந்த டக் ஆஃப் வார் தான் படத்தோட மிச்ச கதையே. ஸோ கிளைமாக்ஸ்ல என்ன நடந்ததுன்றத விறுவிறுப்பா சொல்லி சீட்டேஜா வச்சு முடிக்கிறது தான் பேலன்ஸான மிச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ், மைனஸ் பார்க்கலாம். ப்ளஸ்ன்னு பார்த்தா இந்த படத்த வந்து ஓன் ப்ரொடக்ஷன்லயே மம்முக்கா அவர்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்டலா வந்து தயாரிச்சிருக்காரு. ஹீரோவாவும் பண்ணியிருக்காரு இந்த படத்துல. கிட்டத்தட்ட ஷட்டிலாவே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அவரோட எக்ஸ்பீரியன்ஸு, அவரோட ஸ்டார்டம்மோட அந்த ஒரு ஃபேமஸான இன்னைக்கு ஸ்டேஜுக்கு அவர் இந்த படத்த கதைய ஒத்துக்கிறதே பெரிய விஷயம். அவர் வந்து எந்த இமேஜும் பார்க்காம சிறப்பான படங்கள கொடுக்கக்கூடிய நமக்கே தெரியும். மம்முக்கா படம்னாலே கண்டிப்பா ஒரு ஆர்வம் இருக்கும் நமக்கு. எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் வந்து நல்ல கன்வீனியன்சிங்கா பண்ணி நல்லாவே ஒரு நடிப்புல பிரமிக்க வைப்பாரு. பல தேசிய விருதுகள் வாங்கின சிறந்த நடிகர். அவர் இந்த ஒரு ரோல பண்ணதே அவருக்கு நமக்கு பாராட்டுக்கள தெரிவிக்கணும். அந்த அளவு சிறப்பான ரோலா வந்திருக்கு படத்துல அவரோட ரோலு. ஒரு இந்த இன்டர்வல் பிளாக்லாம் வேற லெவலா பண்ணியிருப்பாரு. இந்த தம் அடிக்கிற சீன்லாம் படத்துல வந்து அதே வித்தியாசமா பண்ணி ஒரு ஸ்டைலிஷா கொண்டு போயிட்டு சின்ன சின்ன மேனரிசம்லயும் நம்மள கவர்றாரு. மம்முக்காவுக்கு நம்ம பாராட்டுக்கள தெரிவிச்சுக்கலாம். சிறந்த நடிகர் இந்திய அளவுல. அவருக்கு நம்ம இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நடிகர் இந்த கேரக்டர் எடுத்ததுக்கு சிறப்பான விஷயம். ஸோ அவருக்கு நம்ம பாராட்டுக்கள் தெரிவிச்சுக்கலாம். ஓனா தயாரிச்சிருக்காரு. அதே பெரிய விஷயம். ஸோ படம் பாருங்க. அது எதனால நான் அப்படி சொல்றேன்னு உங்களுக்கே புரியும். அதெல்லாம் படத்துல முக்கியமான கேரக்டர், ஹீரோக்கு இணையான கேரக்டர்ல படத்துல டைட்டில்லயே அவர் பேர் தான் முதல்ல வருதுன்னா பார்த்துக்கங்க. ஹீரோ மம்முக்காவுக்கு முன்னாடி அவர் பேர் வருது விநாயகன் அவர்கள். தமிழ்ல கூட சமீபத்துல ஜெயிலர் படத்துல பட்டைய கிளப்பியிருப்பாரு சின்ன வில்லன் கேரக்டர்ல. அந்த விநாயகன் தான் இதுல வந்து மெயின் ரோல்ல வராரு. அவர் வர சீன்ஸ் எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் நம்ம பாராட்டுக்கள தெரிவிச்சுக்கலாம். இனி இந்த மாதிரியான படங்கள் அவருக்கு நிறைய கிடைக்கும். அவருக்கு அவரோட கேரியர்ல வித்தியாசமான ரோலா இருக்குன்னு கூட சொல்லலாம். நல்லாவே உள்வாங்கி பண்ணியிருக்காரு. படத்துல வந்து நிறைய லேடீஸ் கேரக்டர்லாம் அதிகமாவே இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா ரொம்ப அறிமுகமானவங்க ரஜிதா ஷஜியன். அவங்க மட்டும் தான் நமக்கு ரொம்ப ஃபெமிலியரானவங்க. அவங்க ரோலும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து உண்மையால ஒரு சைக்கோ த்ரில்லர். சயனைடு மோகன் அப்படின்ற கதையை பேஸ் பண்ணி, உண்மை கதையை தான் பேஸ் பண்ணி அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத காலகட்டமாக கொண்டு போனதால லாஜிக் பெரிய அளவில் இடிக்கல. அதுவே இப்போ படத்தோட ரைட்டருக்கு நம்ம பாராட்டுகளை கிரெடிட்டும் கொடுக்கலாம். நல்ல ஒரு கதையை வந்து எடுத்து இயக்கியிருக்கிற அறிமுக இயக்குனர் ஜோஷ் அவர்கள். ஸோ அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அதெல்லாம் படத்தில் மியூசிக்கு, ப்ளேபேக் எல்லாமே நல்லாவே இருக்குது. படத்தில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு ஆடுபுலி ஆடுது டகா போகிற வந்து நல்லாவே கொண்டு போயிருக்க இயக்குனருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். மலையாள படங்கள் எந்த மாதிரியான ஒரு டெம்போவை கொண்டு போகுமோ, ஸ்லோ பர்ன் த்ரில்லர் மாதிரியான ஒரு கதைக்களத்தை சூஸ் பண்ணி கொண்டு போயிருக்காரு இயக்குனர். மொத்த டீமுக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம்.
படம் ஆஹா ஓஹோ மைனஸே இல்ல. ஏன்னா சில விஷயம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா படத்துல வந்து 2, 2 1/2 மணி நேரம் வருது. இன்டர்வலுக்கு அப்புறமே இப்படிதான் போகும்னு நமக்கு சில விஷயங்கள் பிடிபட்டு போயிடுது. அது எப்படி கொண்டு போறாங்கன்றது தான் நமக்கு விஷயம். ஸோ அதனால நமக்கு கிளைமேக்ஸ் நோக்கி தான் நம்ம மைண்ட் போகுறதால நடுவுல வர விஷயங்கள் கவனத்துல இல்லன்றது ஒரு முக்கியமான விஷயம். அது இல்லாம மம்முக்கா வந்து ஒரு பெரிய அளவுல அவர் வந்து அவரோட பேக்ரவுண்டு, அவரோட எதனால இந்த மாரி ஆனாருன்ற விஷயங்கள்லாம் படத்துல இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்லியிருக்கலாம். ஸோ அதுவும் இல்லாம இந்த 2 பேர வச்சே கதைய நகர்த்தியிருக்காங்க. அதெல்லாம் படத்துல பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட்னால நெறைய விஷயங்கள கொண்டு நல்லா பண்ணியிருக்கலாம். குறிப்பா சொல்லணும்னா, இவங்க 2 பேர் தான் இந்த கேஸ ஹேண்டில் பண்றாங்க. ஒரு போலீஸ் ஆஃபீசர் வர கேரக்டரும், அவர் கூட இன்னொரு கேரக்டரும் வருது. அவங்க 2 பேரும் தான் ஹேண்டில் பண்றாங்க. ஸோ அதுக்கு வந்து அந்தந்த ஊர்ல லோக்கல் போலீஸ்லாம் கூட வர மாரியான சீன் கூட வச்சு, இன்னும் கொஞ்சம் படத்துல வந்து பட்ஜெட் அதிகப்படுத்தி இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். ஸோ மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குன்னா, நம்ம ஏற்கனவே தமிழ்ல 80கள்ல பார்த்த ஒரு சைக்கோ கில்லர் மாரியான படம் உங்க நினைவுக்கு வரலாம் தமிழ் ஆடியன்ஸுக்கு. ஸோ மலையாள ஆடியன்ஸுக்கு ஆல்ரெடி அவங்க இந்த மாரி சில படங்கள் பார்த்தனால இந்த படம் புது ட்ரீட்மெண்ட் ஸ்க்ரீன் ப்ளேனால நல்லாவே இருக்கு. ஸோ எல்லா தரப்பு ஆடியன்ஸ்க்கும் தமிழ், மலையாளம் மற்றும் எல்லா ஆடியன்ஸையும் கவரக்கூடிய அளவுல ஒரு சைக்கோ த்ரில்லர் படம் தான் இந்த படம். சைக்கோ த்ரில்லர் படம்னு சொல்லலாம். அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் விரும்புறவங்க இந்த படத்த கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓரளவு டீசென்ட்டான வாட்ச் தான் அந்த படம். ஓடிடில வரும்போது கண்டிப்பா கொண்டாடக்கூடிய படம். ஒரு இந்திய அளவுல சிறந்த நடிகரான மம்முக்கா அவர்கள் படம் திரும்ப ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட்ல அவர் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்க ஏற்கனவே சொன்ன மாரி விளம்பரங்கள்ல பார்க்குற அந்த விநாயகன் அவர்கள் கேரக்டரும், மம்முக்கா அவர்கள் கேரக்டரும் நீங்க நினைச்சு ஒண்ணு கெஸ் பண்ணி போவீங்க. அது படத்துல வேற மாரி இருக்கும். அதான் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டு. படம் பாருங்க உங்களுக்கே அது இப்ப என்னன்னு புரியும். ஸோ சொன்னா ரிவீல் ஆயிடும். ஸோ இந்த படத்த பார்த்துருந்தீங்கன்னா, உங்க கருத்துக்கள, பின்னூட்டங்கள தெரியப்படுத்துங்க. ஸோ நம்மள பொறுத்தவரைக்கும் வெர்டிக்ட் என்னன்னா, இந்த படம் ஒரு டீசென்ட்டான வாட்ச். கண்டிப்பா ஒன் டைம் பார்க்கலாம். ஸ்க்ரீன் பிளேனால படத்த வந்து சிறந்த நடிப்பான மம்முக்கா அவர்களும், விநாயகன் அவர்கள் நடிப்பாலும் நல்லா கொண்டு போயிட்டாங்க. ஸ்க்ரீன் ப்ளேவும் நல்லா இருக்கு. புது ட்ரீட்மெண்ட் தான். ஓரளவுக்கு கெஸ் பண்ணக்கூடிய கதைனால நல்லாவே கொண்டு போயிட்டாங்க. ஸோ மொத்த டீமும் பாராட்டுக்கள தெரிவிச்சுக்கலாம். ஓடிடில வரும்போது கண்டிப்பா கொண்டாடக்கூடிய படம். ஏற்கனவே சொன்ன மாரி படத்துல வயலன்ஸ் காட்சிகளுக்காக இது 16+ படம். குழந்தைகளுக்கு உகந்த படம் இல்ல. அதையும் திரும்ப தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா, உங்க கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. வேற ஒரு முன்னோட்டம் அல்லது ரிவ்யூல சந்திப்போம். இப்போ வந்து நேத்தைக்கு கூட தளபதி அவர்களோட ஜனநாயகன் அந்த படத்துக்கான அந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்ஷன் மலேசியால மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமா நடந்தது. அதேபோல பராசக்தி படத்துக்கும் ப்ரமோஷன்ஸ் நல்லபடியா போய்க்கிட்டு இருக்கு. நம்ம ஊர்லயும், பல இடங்கள்லயும், பல ஸ்டேட்லயும். ஸோ 2 படங்களும் ரொம்ப எதிர்பார்க்கப்படுது. பராசக்தி, ஜனநாயகன் பொங்கல் ரிலீஸ்ல வந்து ரசிகர்களுக்கு வந்து லாங் லீவ கணக்குல வச்சு நல்ல ஒரு என்டர்டெயின்மென்ட் படமா 2 படமும் அமைய போகுது. ஸோ 2 படமும் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அப்பதான் தமிழ் ஃபீல்டு நல்லாயிருக்கும். நெறைய படங்கள் வரணும். ஸோ இனி நம்ம ரிவ்யூ அதிகப்படுத்தலாம்னு இருக்கேன். உங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியம். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு திரை அம்சம் நம்மளோட சந்திப்போம். அதுவரை நன்றி. வணக்கம்.